திருநெல்வேலியின் பிரபல சாந்தி அல்வா கடைக்கு தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய நெல்லை மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி. விவரம் என்ன, எதற்காக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு? திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில சாந்தி அல்வா கடை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த கடை அப்படிங்கிறது புகழ்பெற்ற கடையாக இருக்கக்கூடிய நிலையில இந்த கடையில கடந்த 13ஆம் தேதி சங்கரன்கோயில் கீழநாச்சியார்புரத்தை சேர்ந்த அன்பு என்பவர் 4 கிலோ அல்வா வாங்கியிருக்கிறார். அந்த அல்வாவில் தேள் சிறிய அளவில் இருந்ததாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது தொடர்பான வீடியோ வெளியிட்ட நிலையில திருநெல்வேலி உணவு பாதுகாப்பு அலுவலர் புஷ்பராஜ் கடை மற்றும் சிந்துபூந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கோடவுன் பகுதிகளிலையும் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு மேற்கொண்டதோடு தொடர்ந்து அந்த அல்வாவில இது போன்று அந்த தேள் வருவதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருந்தது என்பது குறித்த தகுந்த காரணம் காட்டுவதற்கான நோட்டீஸையும் அந்த கடையினுடைய உரிமையாளருக்கு வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த பதிலை 1 வார காலத்திற்குள் அளிக்க வேண்டும் என்ற அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்திய புஷ்பராஜ் பல்வேறு பகுதிகளில் அந்த ஆய்வு மேற்கடையிலையும் அந்த சிந்துபுந்தரில் இருக்கக்கூடிய குடனும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். ஆய்வில் அவர் கடையினுடைய உரிமையாளர் இதுபோன்று தங்களுடைய கடையில இதுபோன்று நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிவித்ததாக தெரிகிறது. அந்த அல்வா அதனுடைய சூடு இருக்கக்கூடிய நிலையில அந்த 100 டிகிரிக்கு மேல அந்த வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தின் இது போன்று அந்த தேள் கொடுக்குகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் முழுமையாக இல்லை. இருந்தாலும் முறையான விசாரணைக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் என அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. புகழ்பெற்ற அல்வா கடையில இது போன்ற சம்பவம் நேர்ந்து ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. தேவா, நன்றி சிவமணி.